இன்னைக்கு வீட்டில் வந்து மெதுவடை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். மெதுவடைக்கு அம்மா வந்து வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பெருவெங்காயம் எடுத்துருக்கிறேன். மெதுவடைக்கு மீடியம் சைஸ் 10 வெங்காயம் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கு, அது தொளிக்கிறதுக்கு லேட்டாகவே. இதை இருந்தால் சீக்கிரமாக தொளிச்சு போட்டுக்கலான்னு தான் வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ வெங்காயம் அரிஞ்சாச்சு. அடுத்தது வந்து உளுந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மெதுவடை சுட போகிறேன். உளுந்து ஊற வைக்காம ஆட்ட போகிறேன். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா கழிஞ்சிக்கலாம். கழிஞ்சிட்டு கிரண்டில் போட்டு ஆட்டிக்கலாம். ஆனால் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சா எண்ணெய் ரொம்ப உறிஞ்சின்னா அப்படியே ஊற்று. அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குது. மெதுவடைனாவே எண்ணெய் குடிக்கும்னு நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க. மெதுவடை எண்ணெய் குடிக்கும்னு. ஆனால் இந்த மாதிரி செஞ்சுட்டா எண்ணெயே இருக்காது. இப்போ வந்து நல்லா சுத்தமாக கழிஞ்சிட்டேன். இப்போ கிரண்டில் போட்டு ஆட்டிக்கலாம். அதுக்கு ஐஸ் தண்ணி தொளிச்சு ஆட்டணும். அப்போ தான் சூடு வராமல் மெதுவடை நல்லா வரும். ஐஸ் தண்ணி ஊற்றி வச்சோம். ஈசரில் வச்சேன் சீக்கிரம் கூலிங் ஆகட்டுன்னு. விட்ட கட்டியாகி போச்சு. ஐஸ் தண்ணி ஊற்றி ஆட்டினா தான் சூடு வராமல் நல்லா இருக்குது. தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஐஸ் தண்ணி இல்லாமல் ஆட்டிக்கலாமா? ஐஸ் தண்ணி ஊற்றினா தான் நல்லா இருக்குது. நல்லா பொதுன்னு வரும் மாவு. சூடு வராமல் இருந்தால் தான் பொதுன்னு மாவு வரும். அதனால் ஐஸ் தண்ணி ஆட்டினா தான் நல்லா இருக்குது. கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கலாம். ஐஸ் தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. தொளிச்சு ஆட்டணும். ஓட்டக்கூடாது. அதிகமாக போயிட்டு அப்புறம் எண்ணெய் குடிக்கி வரமிளகா நான் 4 மிளகா போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆட்டுறப்போ உளுந்துக்குள்ளேயே போட்டுக்கணும். அப்போ பச்சை மிளகா போடுறது வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம். ஆட்டினதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுற மாதிரி தான் அரிஞ்சு போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடுறதுனால வர மிளகா போடுறேன். ஐஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் மாவு நல்லா மெதுன்னு பொதுன்னு வரும். நீங்களும் இதே மாதிரி ஐஸ் தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஊற்றிக்கிங்க. லைட்டாக அப்பப்போ தொலைச்சி ஊற்றிக்கிங்க. இப்போ மாவு ஆட்டி ஆட்டி நல்லா பொதுன்னு எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்க. ஊறவே வைக்கல. ஐஸ் தண்ணி தொளிச்சு ஆட்டினால பொதுன்னு எப்படி வந்துருக்குது பாருங்க. நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். இஞ்சி பொடியாக துருவி வச்சுக்குது, அரிஞ்சு வச்சுருக்குது, அதை போடுறேன். அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை கரும்பு போடலாமா? கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே கலந்து தான் அரிஞ்சு வச்சுருக்குது. ஆமாம், ரெண்டும் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டால் தான் வாசமாக இருக்குது. வெங்காயம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதிகமாக தெரியுது. போட்டுக்கலாம். நட்டு மிளகு போடணும்னு இதை போட்டு கலந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மாவு ஆட்டணுன்னு சுட்டுறோன்னு. ஆமாம், இல்லைன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். மாவு எல்லாம் வெங்காயமெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு தான் மாவை ஆட்டணும். இல்லைன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அப்படிக்குது வெங்காயம். அதுக்கப்புறம் அரிஞ்சதுன்னா மாவை அதை ஆட்டி பிரிச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் சுடுறப்போ எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். தண்ணி விட்டால் எண்ணெய் இருக்கும். தண்ணி விட்டால் எண்ணெய் இருக்கும். நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ மிளகு போடுறேன். மிளகு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். இப்போல்லாம் கலந்து வச்சாச்சு. இப்போ சட்டி வச்சுருக்குது. நீ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையானாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டு. ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப சூடு இல்லாமல் இருந்தால் எண்ணெய் குடிக்கி ஓரளவுக்கு மீடியம் இதில் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டுக்கலாம். தண்ணியில் கையை நனைச்சிட்டு போட்டிங்கன்னா தான் கையில் ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக எடுத்து வண்டி பெருவிரல் இப்படி நனைச்சிட்டு போட்டோம்னா நடுவில் ஓட்ட போடணும். நடுவில் ஓட்டை போட்டு போட்டால் தான் நடுவில் வேகு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
பழுத்து வருவோம். இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் இப்படி நனைச்சிக்குவோம். அப்போ தான் நல்ல ஓட்டம் வரும். இந்த மாதிரி ஊற்ற எப்படி வருது பந்து பந்தா ஊறவே வைக்கல, எப்படி பந்து பந்தா வருது. ஆனால் ஆட்டுறப்ப ஐஸ் தண்ணி தொளிச்சு ஆட்டணும். அப்போ தான் இந்த மாதிரி வரும். நல்லா செவந்துருச்சு. இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த அளவு வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெயே இல்லை, பார்த்தாவே தெரியுது. கையில் மாவு இல்லைன்னு இப்போ வார எண்ணெயே இழுக்கல. மேலே மொறு மொறு மொறுன்னு எப்படி தொட்டால் வருங்க, எப்படி மொறு மொறுன்னு இருக்குதுன்னு. உள்ளே வருங்க பிச்சை எப்படி சாப்பிட்டா இருக்குது. உள்ள சூப்பராக வந்துருக்குது. இந்த மாதிரி ஒரு கல்லில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. எண்ணெயே இல்லை, தண்ணி தான் கையில் ஆயிருக்குது. இது எண்ணெயே இல்லை பாருங்க. நேரம் ஊற வச்சுருந்தா எண்ணெய் புழிஞ்சு அப்படி ஊற்று பாருங்க, துளியோட எண்ணெய் இல்லை. தண்ணி கையை தொடச்சிட்டு எடுத்துருக்கோம். எண்ணெய் ஈரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா வந்துருக்குது. இப்போ மெதுவடை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காமிச்சிட்டு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மெதுன்னு வந்துருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது, எண்ணெயே இல்லை. இதே மாதிரி நீங்களும் சுட்டு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மா வீட்டில் மெதுவடை சுட்டாங்க. எப்படி சுட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க. மறுபடியும் வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம்.